Hello viewers, in the Max channel, please share, support and subscribe. Revision and recall for class 10th, chapter 1, relation and function, exercise 1.3 oda revision video. Exercise 1.3, first sum, உங்களுக்கு நம்ம ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க y is equal to 2x என்ற ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் x, y are natural numbers. Find domain and codomain and range. 3 இது கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், உங்களோட ஃபங்க்ஷன் எழுதுங்க. y is equal to 2x. சரிங்களா, இதுதான் என்னது y is equal to f of x. yனா f of xன்னு அர்த்தம். y is equal to f of x 2x. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன நம்பர்ஸ்லாம் போடணும், 1 2 3 4 5 எல்லாம் எக்ஸட்ரா போட்டுகிட்டே வந்தீங்கன்னா f of 1 என்ன கிடைக்கும் 2, f of 2 என்ன கிடைக்கும் 4. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 5 நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்களோட y. அப்போ நம்ம ஈஸியாக ஆரோ டயக்ராம் போட்டுடலாமா. ஏக்கு வந்து என்ன, ஏபின்னு 2 ஆரோ மார்க் டயக்ராமுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேயும் 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, இங்கேயும் 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. எந்த நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 1 போடும்போது 2 கிடைக்கும், எந்த நம்பர் போடும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அதுக்கு மட்டும் மேப் பண்ணிக்கோங்க. 1க்கு போடும்போது எனக்கு 2 கிடைக்குது, நெக்ஸ்ட்டு 2 போடும்போது 4 கிடைக்கி. இந்த மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேப் பண்ணியாச்சு. அப்போ ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் கிடைக்குது நமக்கு. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டொமைன், இது கோடொமைன். எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம், எக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒய் என்னன்னு கொடுக்கல, ஆனால் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் 3 4 6 8னா ஒய் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் என்ன உங்களுக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 4 6 8னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன 1 2 எக்ஸட்ரா நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா, உங்களோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 போடும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளோட என்னது ஒய். சரிங்களா, எக்ஸுக்கு 3 போடும்போது என்ன கிடைக்கும், 3 3 9 + 1 10. ஒய்க்கு வேல்யூ வந்து 10 கிடைக்கும். எக்ஸுக்கு 4 போடும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 4 4 16 17 கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ் நீங்கள் போடணும் கண்டிப்பாக. நான் ரிவிஷன் வீடியோன்றதுனால போட்டுகிட்டே போயிட்டுருக்கிறேன். அப்புறம் எக்ஸுக்கோட 6 வேல்யூ போடும்போது என்னாகும், 6 6 36 37, ஒய் ஈக்குவல் டு 37. ஸோ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ போடும்போது ஒய்யுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிறதுனால இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ரிலேஷனில் எழுதுங்க. ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கி, 3 போடும்போது 10 கிடைக்கி, 4 போடும்போது 17, நெக்ஸ்ட்டு 6 போடும்போது 37, 8 போடும்போது 65. நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுங்க. இந்த ஒய்யோட வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் போட்டு. நெக்ஸ்ட்டு ரிலேஷனில் எல்லாம் எழுத முடியுது. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். நெக்ஸ்ட்டு சம், இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கிவன் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் 2a, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் x -1. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன வேல்யூ போடணும், -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதை தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து எஃப் ஆஃப் -1 போட்டால் என்ன கிடைக்குங்க, -1 போடும்போது என்ன கிடைக்கும். ஒரு சம்மு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போட்டு. இந்த மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல -1 போடுங்க. -1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டெப்ஸ் போடுங்க கண்டிப்பாக. இப்போ என்ன கிடைக்கும், 6 + 6 12. இந்த மாதிரி செகண்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் ஆஃப் 2a போடும்போது என்ன கிடைக்கும், 2a எப்பயுமே ஃபங்க்ஷன் எழுதுங்க, a + 6.
அப்போ 2a போடும்போது என்ன கிடைக்கும் 4a² minus 5 2s are 10a plus 6 இது ஸ்கொயரில் இருக்குது, இது ஏல இருக்குது. ஸோ இதை ஆடாக மல்டிப்ளாக பண்ண முடியாது, அவ்வளோதான், ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் f of 2 போடும்போது என்ன கிடைக்கும் 2 the whole square minus 5 into 2 plus 6 is equal to 4 minus 10 plus 6 எவ்வளோ 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் f of x minus 1 x minus போடும்போது என்ன கிடைக்கும் x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6 x minus 1 the whole square அதை வந்து நீங்கள் a minus b the whole square ஃபார்முலாவில் பிரித்து எழுதணும். மைனஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ இந்த மைனஸ் 5 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். 5x 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. இப்போ எக்ஸ் டேம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், சேம் சைனில் இருக்குது, ஸோ ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 7x. அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் 12. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. இது ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஃபோர்த்து சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஃபிகர்லேருந்து ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபிகர் பார்த்தாலே போதும், நீங்கள் சம் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எஃப் ஆஃப் 0 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் 0னா எஃப் ஆஃப் எப்போயுமே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் இருக்கும். அப்போ உள்ள வேல்யூ என்ன உங்களுக்கு எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் 0 வரும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் 9. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7. இப்போ 7 வரும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு 6. எஃப் ஆஃப் 2 வரும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் அதே 6. எஃப் ஆஃப் 10 வரும்போது ஒய்க்கு 0. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் போல் இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ தெரியாது, 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் எதில் பார்க்கணும் 1 ஒயில் பார்க்கணும். அப்போ 1 பார்க்கும்போது இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு லைட்டாக சின்ன கோடு போட்டு பாருங்கள் 9.5 கிடைக்கும். சரிங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற போது எக்ஸோட வேல்யூ என்ன 9.5. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைன் வந்து தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் எஃப். இது வந்து டொமைனை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி என்னது 0லேருந்து 1 2 3 எக்ஸெட்ரா 10 வரைக்கும். அப்போ டிஸ்கிரைப் பண்ணுறதுனா என்னது, இது என்ன வேல்யூ எக்ஸோட வேல்யூ எக்ஸு எக்ஸ் ஆகுது. அப்புறம் 10 வரைக்கும் இருக்குது. என்ன நம்பரில் இருக்குது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறது. நெக்ஸ்ட்டு கோடொமைன் ரேஞ்ச்னா கோடொமைனால் எல்லாம் ஒன்று வரும். அடுத்து எக்ஸ் ஸ்லாஷ் 0 less than or equal to 9 x less than or equal to 9 x belongs to R. Next fourth one the image of 6 under f என்ன வேல்யூ நமக்கு 5. சரிங்களா, இது வந்து இமேஜ், இது வந்து ப்ரீ இமேஜ் வரும். 6க்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 5. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் இதுவும் ரொம்ப ஈஸியான சம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். இதில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 போடுங்க. எக்னா போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 2x + 9 கிடைக்கும். அடுத்து எஃப் ஆஃப் 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடுங்க. எஃப் ஆஃப் 2 என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கொண்டு போய் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். இப்போ +9 கேன்சல் ஆகிடுச்சு. 2x பை எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. உங்களோட ஆன்சர் 2. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 சப்டிவிஷனாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 போட்டிங்கன்னா என்ன வரும் -3 கிடைக்கும். நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன், நீங்கள் ஸ்டெப்ஸ் போடணும். அடுத்து எஃப் ஆஃப் 1 போடும்போது என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும் பை 2. அப்போ -4/2 -2.
நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 3/2. அவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன். நீங்கள் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க. நான் ரிவிஷன் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும்போது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன? 2x மைனஸ் 3. அதை மட்டும் போட்டிங்கன்னா போதும். 2x மைனஸ் 3ன்னு போட்டிங்கன்னா இது எக்ஸ். அப்போ எக்ஸ் எந்த பக்கம் கொண்டு வாங்க? 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 2xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சா எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஃபோர்த் ஒன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னது? 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் என்னது? எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் போடணும். 3. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். உங்களோட எக்ஸோட வேல்யூ 1/2ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். 6th சம் முடிஞ்சது. 7th சம். A open box made from square piece of material 24 cm. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஓப்பன் பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அது ஸ்கொயர் பீஸாக இருக்குது. அதோட சைடு வந்து 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கார்னர்லலாம் கட் பண்ணுறாங்க. இது கார்னர்லலாம் கட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸை வந்து டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி அதாவது மடக்கி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதில் பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த பாக்ஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்க டர்ன் பண்ணி இப்படி பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ விரிச்சிருக்கும் போது தான் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? மடக்கி டர்ன் பண்ண பிறகு வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ சரி, இதோட வேல்யூ நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த கார்னரில் மடக்கிற அளவு மட்டும் எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹோல் அளவோட இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து எவ்வளவு? சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து எவ்வளவு? நமக்கு 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர். அடுத்து ஓப்பன் பாக்ஸ் கட்டிங் ஈக்குவல் எவ்வளோ கட்டிங் பண்ணி எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்க? எக்ஸ் சென்டிமீட்டர். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வால்யூமுக்கு தேவையான ஸ்கொயரோட சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூமோட ஃபார்முலா என்ன? நமக்கு L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். சரிங்களா? அப்போ L எவ்வளவு? 24 மைனஸ் எக்ஸ். B எவ்வளோ? 24 மைனஸ் எக்ஸ். அப்போ ஹெச் எவ்வளோ? ஹெச் அந்த மடக்கின ஒயரை மட்டும் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா பாக்ஸில், அது வந்து எக்ஸ். இப்போ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன? x³ 96x² ப்ளஸ் 576x. ஓகேங்களா? இதான் ஆன்சர். கொஞ்சம் பொறுமையாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். 8th சம். இப்போ f of x ஸ்கொயர்ட், f of x ஹோல் ஸ்கொயர்ட். f of xோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு 3 மைனஸ் 2x. அப்போ இதை ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணணும்? நமக்கு கொடுத்துருக்கதை எழுதணும். f of x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f of x த ஹோல் ஸ்கொயர். இப்போ f of x உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன? இதில் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க? எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் போடணும். அப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு f of xஐயே என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடணும். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் ஸ்கொயர்டெல்லாம் எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 1. ஓகே, இதான் ஆன்சராக கிடைக்கும். சம் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் t ட்ராவல்டு பை த பிளேன் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t இன் ஹவர்ஸ். ஹவர்ஸில் ஹவர்ஸ் வந்து டைம் வந்து நமக்கு டீன்னு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸு t கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நமக்கு எல்லாம்
ஸ்பீடு ஃபார்முலா தெரியும். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கொஞ்சம் எழுதிக்கோங்க. t ஸ்பீடு எவ்வளோ 500. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த t எந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 500 இன்ட்டு t. அவ்வளோதான் சம் முடிஞ்சது. 10th சம். இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேபிளில் லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்டும் ஹைட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அந்த டேபிளில் அதோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா y is equal to ax plus bன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன நமக்கு, செஃப் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு ஃபோர் ஹேண்ட் லென்த்துக்கும் ஒரு ஹைட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மேப் இருக்கும். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஃபைண்ட் ஏ அண்ட் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to ax plus bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் படி எக்ஸுக்கு வேல்யூ என்ன 35. இதுதான் எக்ஸ் வேல்யூ 35. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ போட்டிங்கன்னா 35. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா a is equal to 0.9 கிடைக்கும், b is equal to 24.5 கிடைக்கும். உங்களுக்கு ஏபி இருந்தாலே போதும், நமக்கு எந்த டேட்டாஸ் அவங்க கேட்டிருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். தேர்ட் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஹேண்ட் லென்த்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு நமக்கு தெரியும். ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எக்ஸ் வேல்யூ அவங்க 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் தேர்ட் சப்டிவிஷனில். 4ல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் ஆஃப் எ பர்சன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, லென்த் ஃபோர் ஹேண்ட் லென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன் y is equal to ax plus b அந்த ரிலேஷன்லேயும் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட ரிலேஷன் என்ன, y is equal to ax plus b. y வந்து 53.3 is equal to a வந்து 0.9, x வேல்யூ தெரியாது, b வேல்யூ வந்து 24.5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். இந்த 32 சென்டிமீட்டர். இப்போ ஃபோர் ஹேண்டோட லென்த் என்னது 32 சென்டிமீட்டர். அவ்வளோதான் 10th சம் முடிச்சது. இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.3ல் 2, 6, 7, 10. தேங்க்யூ. இந்த மாதிரி ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.